ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னங்க சனி பெயர்ச்சி முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் வாக்கியத்தில் இப்போ தான் சனி பெயர்ச்சி வருது, திருநள்ளாறில் இப்போ தான் கொண்டாடுவாங்களாமே சனி பெயர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. கிட்டத்தட்ட திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் சில நேரங்களில் மாத கணக்குலையும் வருட கணக்குலையும் அந்த பயிற்சிகளில், குறிப்பாக சனி ராகு கேதுக்களின் பயிற்சிகளில் வித்தியாசம் வர்றது ஒரு உண்மைதான். நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றீங்களோ அதை பின்பற்றி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றுறதுனால நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றி தான் பலன் சொல்கிறோம். சனி கிட்டத்தட்ட மீனத்திற்குள்ளாக பிரவேசம் செய்து 13 மாதங்கள் ஆகுதுங்க. 2025 ஆரம்பத்திலேயே அவர் வந்துட்டு, அப்படி 2027 ஜூன் மாதம் அவர் மேஷத்துக்கும் பயிற்சியாகவும் இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் மீனத்தில் அவர் நிலைகொள்ள இருக்கிறார். சரிங்களா. இந்த ஆண்டு இப்படி வச்சுக்கிடுங்களேன், இந்த 2026 இந்த சனி மீனத்தில் இருக்கின்ற பொழுது 12 ராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும், குறிப்பாக நீங்கள் அதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் ராசிக்கு இந்த சனியின் கோச்சாரத்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாகவும் மற்றும் உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டும் நம்ம பார்க்க இருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும். சரிங்களா. நம்ம தொடர்ந்து விரிவாக உங்கள் ராசிக்கான இந்த ஆண்டு சனியின் அமர்வு பலன்கள் எப்படி இருக்குது பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நல்லா புரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இட சனியாக சனி பகவான் இருந்து வருகிறார். உடல் நிலையிலும் பிள்ளைகளுடைய படிப்பிலும் உறவுகளிலும் சில தொந்தரவுகளை அவர் கொஞ்ச நாளாக செஞ்சுக்கிட்டு வர்றார் தனுசுக்கு. இப்போ அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதகாதிபதியின் சாரம் பெறுறது அப்படிங்கிறது இந்த வருடம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில உங்கள் ஜாதகப்படி அவர் சில சுப அமைப்புகளை பெறுகின்ற பொழுது நன்மைகளையும் தருவார். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு சில பாவ அமைப்புகளை தருகின்ற பொழுது தீமைகளையும் தருவார். அது ரெண்டுத்தையும் பின்னாடி பார்ப்போம். பொதுவாக இப்போ 4ஆம் இடத்துல இந்த ஓராண்டுக்கு சனி என்ன பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுற்றி தாயார் அமைப்பு, ஆரோக்கியம், படிப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசைகள், இதில் தான் நன்மையோ தீமையோ ஒரு ஆசிலேஷன் இந்த 5 விஷயத்தில் தான் இருக்கும். இந்த 5 தாண்டி வேறு எங்கேயும் அவரால் பொருளாதாரத்திலேயோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் வளர்ச்சியிலையோ வெற்றி தோல்வியிலையோ பெருசாக அவரால் டாமினேட் பண்ண முடியாது. அவருக்கு கொடுத்த 4ஆம் இடத்து பணியில் இந்த 5ல் தான் நல்லதோ கெட்டதோ ஏதேனும் ஒரு ஆசிலேஷன் அவர் பண்ண போகிறார். பொது பலன் அடிப்படையில் இந்த காலகட்டம் தாயாரோடு கருத்து வேறுபாடு வரும். இல்லை தாயாரோடு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்கன்னா தாயாருக்கு ஆரோக்கியத்தில் தொந்தரவு வரும். அவ்வளோதான் விஷயம். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தாயார் உறவிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது, தனுசு ராசிக்கார படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பு நண்பர்களே, படிப்பில் ஆர்வம் குறைகிற காலம் அல்லது படிப்பில் இருந்து வந்த ஒரு வேகம், ஒரு சுறுசுறுப்பு தன்மை மந்தமாகிற காலம், எக்ஸாம்ஸ்லாம் வர பீரியடு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். உங்கள் வீட்டில் ஒரு தனுசு ராசிக்கார பிள்ளை இருக்காங்க, ஒரு 10th 12th காலேஜோ படிக்கிற அப்படின்னா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். தம்பி படித்தா தான் நம்ம பெரியாளாக வர முடியும், நம்ம குடும்ப பேக்ரவுண்ட் இப்படி இருக்குன்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவர் இந்த காலகட்டத்தில் டல் ஆவார். நல்ல ஒரு 80, 85, 90 பக்கம் வாங்கிட்டு இருந்தவர் திடீர்னு 60, 65, 70ன்னு ஒரு 10-20% பக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் படிப்பில். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பை பொறுத்த மட்டிலும். அது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக அப்பப்போ ஹெல்த்தில் ஏதாவது ஒன்று வீக் ஆயிடுவார். ஹெல்த்தில் எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இது போனால் அது போனால் இதுன்னு. எங்கே இந்த ஹெல்த் தொந்தரவுனாலேயே நமக்கு பெரும் தொந்தரவாக இருக்குங்க. நம்ம பாட்டு வேலைக்கு போகிறோம் வர்றோன்னு இருந்தால் ஹெல்த் பின்னாடி வேறு நம்ம இழுத்து பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் உடல்நிலையில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு. பார்த்துருக்கணும். சரிங்களா. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பருவ வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சும்மா தேவையில்லாத இந்த மைண்ட் ஆசிலேஷனை கொடுக்கும், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொடுக்கும். அதனால் தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள், இந்த ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான குணக்கேடுகள், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தொந்தரவினை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது ஒரு அமைப்பு.
அதனை அடுத்ததாக இந்த பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, பழைய வீடு வாங்கிறது, பழைய பொருள்களை வாங்கிறது, இந்த செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸை வாங்கிறது, இல்லது ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருள் வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் பொருட்சேர்க்கைக்கும் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் அதுவும் சிறப்பாக அமையும். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ல் அமர்ந்து 10ஐ பார்க்கிறார். இது வருமானத்துக்கு சிறப்பு. ஆனால் கடுமையான மன உளைச்சலை வேலையில் தரும். என்னடா நிற்க கூட நேரம் இல்லாமல் முதலாளி பெண்டை கழட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான வேலை இருக்கும். ஆனால் வருமானம் வந்துடும். ரிசல்ட்டு ஓகே, ஆனால் ப்ராசஸில் பிழிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் இருக்கும். அவசரப்பட்டு வேலையை விட்டு வேலையை மாறலாம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வேலையை விட்டிங்கன்னா டக்குன்னு வேலை கிடைக்காது. 10ஆம் இடத்துக்கு சனி பார்வை உண்டு. அவர் டக்குன்னு வேலையை தரமாட்டார். தாமதக்காரகன் தாமதப்படுத்துவார் வேலையை. அதனால் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி இதை விட்டுட்டு அங்கே போனால் சூப்பராக வந்துடும், அங்கே போனாலும் தெரியும் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு. சரிங்களா? அதனால் அவசரப்பட்டு வேலைகளை விடாமல் இருக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது மிக நல்லது. அப்படிங்கிறத மட்டும் அன்பர்கள் புரிந்து கொண்டால் போதுமானது அன்பர்களே. இது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு எந்த விஷயத்துலையும் பெருசாக ஒரு டாமினேட் பண்ண போகிறதில்ல. இந்த இடங்களில் தான் நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ உங்கள் சுய ஜாதகப்படியும் நல்ல தசாபுக்திகள் போகுதுன்னா இடம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, பொருள் வாங்கிறது அப்படின்னு படிப்பில் கொஞ்சம் மந்தம் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறது அழகாக போயிடும். தசாபுக்திகள் சரியில்லை அப்படின்னா இது எல்லாத்துலேயும் பெண்டு கட்டிடும். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகப்படி இந்த 4ஆம் இடத்து சனி இந்த ஒரு 1-1.5 வருஷத்துக்கு நன்மைகளை தருவாரா அல்லது தீமையை தருவாரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. நீங்கள் என்ன லக்னத்தில் வேணாலும் பிறந்துருங்க. தனுசு ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா என்ன லக்னங்களில் வேணாலும் நீங்கள் பிறந்துருங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் மீனம் அப்படிங்கிற வீட்டில் இப்போ கோச்சாரத்தில் சனி போய்கிட்டு இருக்கார். அந்த வீட்டுக்குள்ளே, சரிங்களா, அது எத்தனாவது வீடாக வேணாலும் வரட்டும், அந்த வீட்டுக்குள்ளே குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனி நன்மையை தருவார் அல்லது தீமையை தரக்கூடிய அமைப்புகளில் இருந்தாலும் பெருவாரியாக தரமாட்டார். ஹெல்த் தொந்தரவு கம்மியாக தான் இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும். படிப்பில் மந்தம் இல்லாமல் எப்பவும் போல் நார்மலாக இருப்பா. அப்படி அதே போல் உறவுகளுக்கு இடையிலையும் ஓரளவுக்கு சுமூகத்தன்மை இருக்கும். தாயாரின் ஆரோக்கியமே நல்லாவே இருக்குது. எல்லாமே ஒரு ஃப்ளோவாக போகும். பிரச்சனை பெருசாக இருக்காது. பொருட்சேர்க்கைகள் நல்லா இருக்கும். சொத்து வாங்குவார், வீடு கட்டுவார், இதெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கும். ஆனால் மாறாக அந்த வீட்டில் மீன வீட்டுக்குள்ளே ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சூரியனோ இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. இந்த காலகட்டம் ஆரோக்கியத்திலும் உறவுகளிலும் தாயார் விஷயத்திலும் படிப்பிலும் டோட்டலி நெகட்டிவாக இருக்கும். சிறப்புன்னு சொல்ல முடியாது. பின்னடைவை தரக்கூடிய அமைப்புகள் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. எதை தொட்டாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இது பிரச்சனை, இதுக்கு அது பிரச்சனை, அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, எதையாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நகரணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அப்படி விட்டு கொடுத்து நகரலைன்னா அது டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஆக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு சனியின் நகர்வு இப்படி தான் இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பு. அதே போல் சின்ன சின்ன விரய செலவுகள் இருக்கும். ஆரோக்கிய தொந்தரவுனால் ஏற்படலாம் அல்லது குடும்பத்தினால் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கையில் சேமிப்புகளை அதிகப்படுத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தனுசுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மேன்மையை தரும். இப்போ நம்ம பலன்களை பார்த்துட்டோம்ங்க. இந்த பலன்களை பார்த்துட்டு சனி உங்களுக்கு நன்மைகளை செய்கிற அமைப்பில் இருக்கிறாருன்னா ஓகே. நான் சொன்ன இந்த பகை கிரகங்கள் மேலே போகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொல்கிற பரிகாரம் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிடாது, ஆனால் அந்த வீரியத்தை குறைக்கும். சனிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முதுமையை குறிக்கின்ற, ஒரு ஏழ்மையை குறிக்கின்ற, ஒரு அடித்தட்டை குறிக்கின்ற, ஒரு இயலாமையை குறிக்கின்ற கிரகம். அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் நீதிமான் நேர்மையான ஆள். இப்போ பாருங்கள், சனியின் காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கடினமான உழைப்பாளிகள், இவங்கெல்லாம். அப்போ உங்களால் முடிஞ்சது, சரிங்களா, நான் இதை கொடுக்கணும் இத்தனை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் கொடுங்க, எப்போ வேணால் கொடுங்க. உங்களால் முடிந்த உணவுகளை உணவு இல்லாத கஷ்டப்படுகின்ற அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது சனியினுடைய வீரியம் அளவு குறையும். தடுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக அளவு குறையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அன்னதானம்
தலை சிறந்த பரிகாரமாக அமையும். அதனை கையில் எடுக்கிறது மிக மிக மேன்மை. இதை பரிகாரம் சொல்லி பண்ணாமல் இவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் பண்ணுறது மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. இது உங்களுடைய தீமைகளை கண்டிப்பாக குறைக்கும். சரிங்களா? பார்த்து கொள்ளுங்கள். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.